இந்த மாதத்திலும் முக்கியமாக தொழிலாளர்கள் தினம் இந்த நாளில் உலகம் எத்திசையிலும் இருக்கிற எல்லா தொழிலாளர்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக, முக்கியமாக நம்முடைய சபையிலும் தொழில் செய்கிற அத்தனை தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றும்படியாக கர்த்தரை நாம் சோதரிப்போம். ஆமென். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நொறுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் ஒன்றுக்கும் பயப்படாதபடி நம்ம திட மனதோடு நாம் முன் வைக்க வேண்டியது இயேசுவை, நம்முடைய தேவனை நம்ம முன் வைத்து இந்த புதிய மாதத்தையும் தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய ஓட்டத்தை ஓடும்போது ஒரு நன்மையும் நமக்கு குறைபடவே படாது. ஒரு சேதமோ நாசமோ வியாதியோ விலகினங்களோ துர்மரணங்களோ நம்முடைய குடும்பங்களை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. அதான் கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில். அல்லேலூயா. கொடூரமானவர்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு கொடூரமானவர்கள், பொல்லாதவர்கள். தேசத்தில் பாருங்கள், நல்லவர்களெல்லாம் வாழும்போது நன்மை தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கிறது? கொடுமையானவர்களாக இருக்கிறது. ஒரு டிவியை திருப்பி பார்க்கும்போது கொடூரமான சம்பவம் தான் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் நடக்கிற இந்த வேளையில் கூட கொடூரமான வியாதிகள் ஒரு பக்கம், இந்த நாட்களில் கூட ஆண்டவர் ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான் நம்மை காப்பாற்ற முடியும். பாருங்கள், பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும். ஆண்டவராகிய தேவன் ஒருவர் தான் ஏழைக்கு பலனாக இருக்க வேணும். அல்லேலூயா. ஏழைகளாகிய நாம் தேவனிடத்தில் தான் நம்முடைய தொழிலை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும், சபைகளை, நம்முடைய ஜனத்தை, நம்முடைய தேசத்தை ஒப்பு கொடுப்போம். தேவன் ஒருவர் தான் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய ஜனத்தையும் நம்முடைய ஊழியக்காரர்களையும் தொழிலையும் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். பெரும் வெள்ளம், எனக்கு எத்தனையோ துர்ச்செய்திகள் தேசத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. பெரும் வெள்ளத்தை போல சத்ருவானவன் எத்தனையோ தேவ பிள்ளைகளை, எத்தனையோ தேவ மனுஷர்களை, எத்தனையோ தேவ மனுஷிகளை பெரும் வெள்ளத்தை போல வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா வெள்ளம் வாரிக்கொண்டு போகும். எப்படிப்பட்ட பெரிய பெரிய கட்டடமாக இருந்தாலும் இடிந்து நொறுங்கி விழுந்து எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு போகும். இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பொல்லாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாத சம்பவங்கள் நடக்கும் இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு அடைக்கலம், நம்மை தப்புவிப்பார். இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்புவிப்பார். மீண்டும் பழைய நிலைமை நம்முடைய தேசத்தில் ஏற்படும். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நிழலாக இருக்கிறவர். யாராவது இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஓடி வரும்போது, இயேசுவே எங்களை காப்பாற்றும், இயேசுவே எங்கள் குடும்பங்களை இரட்சியும் என்று ஆண்டவரிடத்தில் ஓடி வரும்போது, ஆண்டவரே எங்கள் தேசத்தை உடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்தில் எந்த ஆண்டவரே
வேண்டாத சம்பவங்கள் நடக்கக்கூடாது, நீரே நிழலாயிரும் என்று ஆண்டவருடைய நம்முடைய தேசத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நிழலாயிருந்து தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே போல 1 நாளாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1 நாளாகமம் 28. ஒன்பதாவது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. பாருங்க, 10வது வசனத்தில் பார்க்கும்போது, இப்போதும் எச்சரிக்கையாயிரு. தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொல்லுகிறார், மகனே எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் மேல் அதிகமான பற்று. அதனால் ஆண்டவருக்கு எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படி என்று பல பொருட்களை, ஆலயத்துக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் அவன் சேகரித்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய ஆலயம் கட்டுவதற்கு அவன் ஆயத்தமாகி ஒரு நிலத்தையும் அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போது ஆண்டவர் சொன்னார், தாவீதே, என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறப்பா, ஆனால் நீ எனக்கு ஆலயம் கட்டக்கூடாது, ஆனால் உன் மகன் எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் உன் கை இரத்தம் படிந்த கை, பாவம் நிறைந்த கையாக இருக்கிறது. அதனாலே உன்னுடைய மகன் சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் இந்த தாவீது மகனுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார். ஏன்னா தேவன் பரிசுத்தமானவரப்பா, அந்த ஆலயம் கட்டுவதற்கு ஏனோ தானோ என்று கட்டக்கூடாது, அது ஒரு திட்டமிட்டு திடமனதோடு ஆலயத்தை கட்டணும். எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், பிரச்சனையின் மத்தியிலும் தேவனை முன்வைத்து தேவனுக்கென்று நீ ஆலயத்தை கட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவருக்கென்று இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. அது மகிமையான ஆலயமாக எழும்பியது. அல்லேலூயா. அதனால் தேவன் யாரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களை கொண்டு நாம் செய்யும்போது எந்த பணியும் தடைபடாது, எல்லாமே செம்மையாக நடக்கும். அல்லேலூயா. அதே போல 2 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம். ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய ஓதோதின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தின் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தில் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிப்பிடத்தை புதுப்பித்து. அல்லேலூயா. பாருங்க, ஆசா தேசத்தை, யூதா தேசத்தை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது தீர்க்கதரிசிகள் அவனுக்கு எல்லாவித தீர்க்க தரிசனம்
என்பது ஆண்டவருடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்க்கதரிசிகள் சொல்லுவதை ராஜாக்கள் கேட்டு அந்த காலத்திலே ராஜ்யத்தை நடத்தினார்கள். அல்லேலூயா. அப்போது இந்த ராஜாவாகிய அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம், ஆசா அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக அவர் செய்தான். அல்லேலூயா. அதனாலே தேவன் ஏறக்குறைய அவனுக்கு 35 ஆண்டு வரையிலும் தேசம் ஒரு அமைதலான தேசமாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய வசனத்தையும் வார்த்தையும் கேட்டு நடக்கும்போது தேசம் எப்படி இருக்கும்? அமைதலாக இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கும். பாருங்க, அந்நியர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அந்த நாளில் இஸ்ரவேலை பாசா என்கிற ராஜா அரசாண்டார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் சில சிறிய பிரச்சனைகள் யூதாவுக்கும் இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது, அல்லேலூயா, இந்த ஆசா என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். ஏன்னா ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் ஞானம் கொடுத்து எல்லாவற்றையும் ஆசாவுடைய அரசாட்சியிலே மகிமையான ஒரு அரசாட்சியை செய்ய அவர் வைத்து கொண்டிருக்கிறார். இவன் என்ன செய்தான்? அந்நிய ராஜாக்களோடு ஐக்கியம் கொண்டான். அல்லேலூயா. சிரியா ராஜாவோடு ஐக்கியம் கொண்டு இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. இதனால் திரும்பவும் தீர்க்கதரிசிகள் அவனை எச்சரித்த போது தீர்க்கதரிசிகளை பிடித்து சிறை சாலையில் அடைக்க அவன் முற்பட்டான். அல்லேலூயா. அதனால தேவன் அவனை பாதித்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு கொடுமையான வியாதி வந்தது. அல்லேலூயா. கொடுமையான வியாதி. அந்த கொடுமையான வியாதி வந்த போது கூட அவன் தேவனை நோக்கி போகவில்லை, பரிகாரியங்களை நோக்கி போனதினாலே தேவன் அவனை அடித்தார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் ஆண்டவருடைய ஆலோசனையின் பிரகாரம் நாம் நடக்கும்போது, அல்லேலூயா, எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் நமக்கு ஏற்படாது. அல்லேலூயா. உலகத்தை நோக்கி போகவே கூடாது. எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விழும்போது, ஏன் இந்த உலகத்தில் இந்த நாளும் வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விழும்போது, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய செபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. தேசத்திலே ஆண்டவர் பெரிய சேமத்தை உண்டு பண்ணுவார். தேவ பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய தேசத்திலும் எந்த பொல்லாப்பும் ஏற்படாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது எஸ்ரா 10வது அதிகாரம். எஸ்ரா 10வது அதிகாரம். எஸ்ரா 10வது அதிகாரம் 4வது வசனம். எழுந்திரு, இந்த காரியத்தை நடப்புகிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடு கூட இருப்போம், நீர் திடங்கொண்டு இதை செய்யும் என்றான். அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது எஸ்ரா கேள்விப்பட்டு துக்கமாக இருக்கிறான். ராஜாவிடத்தில் பானபாத்திரனாக இருக்கிற இவங்க எஸ்ரா துக்கமாக இருக்கிறான். ஆலயம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே, ராஜாக்களுடைய தயவுடனே இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக அவன் புறப்பட்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போது பாருங்க, முதல்ல பாருங்க, எப்போது ஆலயம் இடிக்கப்படும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் கூட, தனி மனிதன் வாழ்க்கை கூட எப்போது இடிக்கப்படும் என்றால், தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் போதுதான்
ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போவதனால தான் அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனை என்றால், இந்த யூத மார்க்கத்தார் வேர்பிரிக்கப்பட்ட ஜனம் அந்நியர்களோடு ஐக்கியம். அல்லேலூயா. அந்நியர்களோடு உறவு. அதனால்தான் திருமண காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு யாரை திருமணம் செய்யணும் ஆண்டவரே, இஷ்டத்துக்கு அந்நியர்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்கே இந்த ஜனங்கள் அந்நியர்களோடு, முக்கியமான பிரபுக்களெல்லாம் அந்நியர்களோடு ஐக்கியம் கொண்டு அந்நியர்களை திருமணம் செய்ததினாலே தேவன் அருவருத்தார். அல்லேலூயா. இதனால்தான் தேவன் ஆலயத்தை அந்நியர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நாம் ஒரு பரிசுத்தத்தோடு ஜீவிக்கணும். அல்லேலூயா. அந்நிய ஐக்கியம் நமக்கு இருக்கவே கூடாது. இல்லை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் எப்போதும் வாழணும். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பெறவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக அறிக்கை செய்து தேவனிடத்தில் வரும்போது அவர் இறங்குகிறதே. அவர் கல்லல்ல மண்ணல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் எவ்வளவோ பாவம் செய்வாங்க, ஆண்டவர் தண்டிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விழும்போது ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, திடமனதாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. அல்லேலூயா. இந்த நாளிலும் சத்ருவானவன் பல இடத்திலே பல விதமான அழிவு நாசங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் திறப்பின் வாயிலே நின்று நம்ம செபிக்கும் போது, அல்லேலூயா, ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 112, சங்கீதம் 112 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. இந்த நாட்களும் தேவனுடைய பிள்ளைகளே, அநேக இடங்களிலிருந்து அநேக துர்ச்செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. துர்ச்செய்தி மாத்திரமல்ல, உண்மையாகவே காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையிலும் அநேக அழிவு நாசங்கள் மோசங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் கடந்து வரும்போது நம்ம பயப்படவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் இருதயத்தில் கர்த்தரே நம்பி திடனா இருக்கும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள், திடனா இருங்கள். இந்த துர்ச்செய்தியெல்லாம் ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் மாற்றி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், திறப்பின் வாயிலே நின்று செபிக்கிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட துர்ச்செய்தி வருவதனால் நாம் பயப்படாதபடி இன்னும் உபவாசித்து இன்னும் நம்முடைய ஜெபத்தை அதிகரிப்போம். தேசத்திலே ஆண்டவர் பெரிய சேபத்தை உண்டு பண்ணுவார். அழிவு நாசங்கள் மோசங்களில் இருந்து நம் தேசத்தை விடுதலையாக்குவார். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி சபைகளையும் சங்கங்களையும் தேசத்தையும் ராஜாக்களையும் ஆளுகிறவர்களையும் ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. எரேமியா 30வது அதிகாரம், எரேமியா 30வது அதிகாரம் எரேமியா 30வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு
முன்பாக திடப்படும். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களை ஒடுக்கிற யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அல்லேலூயா. ஹalleluya. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிள்ளைகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாத்திரல்ல, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தகப்பன் சபை நடத்துவார், பிள்ளைகள் ஏலியின் பிள்ளைகளைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரி சொல்கிறார், அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அல்லேலூயா. முதல்ல எப்படி நல்ல ஒழுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு செபத்திலும் சரி ஊழியத்திலும் முன்மாதிரியாக இருந்தார்களோ, அதே போல ஊழியக்காரர்கள் பிள்ளைகளெல்லாம் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். எனக்கு எத்தனையோ சபைகள் பிள்ளைகள் செய்கிற பாவத்தினாலோ, இல்லை ஊழியக்காரர்கள் அறியாமல் தெரியாமல் செய்கிற பாவத்தினாலோ, இல்லை சபையார் அறியாமல் தெரியாமல் செய்கிற பாவத்தினாலோ எவ்வளவோ சபைகள் இன்னைக்கு தடுமாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாத்திரம் சொல்கிறார், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஆண்டவர் முன்பாக சபை இருக்கும்போது சபையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சபையை விட்டு ஆண்டவர் கடந்து செல்லும்போது தான் சபையில் அநேக பிரச்சனைகள் ஏற்படும். அல்லேலூயா. இனி வரும் காலங்களிலே சபையை ஆண்டவர் திடப்படுத்துவார். அல்லேலூயா. சபை ஆண்டவருக்கு முன்னால் இருக்கும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை ஆண்டவர் சொல்கிறார், தண்டிப்பேன். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, சபைக்கு விரோதமாக நம்ம எழும்பவே கூடாது. சபை கர்த்தருடையது. சபைக்கு தலைவர் தேவன், ஒரு மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. அதனால சபைகளுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் கூட விழுந்து போகக்கூடாது. ஒரு சபை கூட கலைக்கப்படவே கூடாது. சபை கட்டப்பட வேண்டுமே ஒழிய சபை இருந்தது இன்னைக்கு இல்லை என்று யாரும் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. சொல்லுகிற அளவுக்கு நீங்களும் நானும் நடந்து கொள்ளவும் கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது தேவ பிள்ளை, தானியேல் 11வது அதிகாரம், தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனம் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அல்லேலூயா. சோ உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை, அல்லேலூயா. பாருங்க, ஞானஸ்தானத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்யணும். முன்பு அறியாம தெரியாம நம்ம எவ்வளோ பாவங்களை செய்திருக்கிறோம். பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம், உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய உடன்படிக்கையை மறுதலித்து துரோகிகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம் மூலமாக கூட இப்படிப்பட்ட கோவாக்கின தேசத்தில் வருகிறது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், எப்போது ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, ஆண்டவருடைய வேதம் சட்ட திட்டங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். துரோகிகளாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இச்சக பேச்சுகளினால், அல்லேலூயா,
கள்ள மார்க்கத்தாருக்கு ஆகுவான். அல்லேலூயா. இச்சக பேச்சுகளினால் கடைசி காலத்தில் கள்ள மார்க்கத்தார்களாக்குவான். அல்லேலூயா. பிசாசுடைய வேலை என்ன? இச்சகமான பேச்சை பேசுவான். அன்னைக்கு தேவனை கூட அவன் விடலை. இந்த உலகத்தெல்லாம் பாரும், இதெல்லாம் என் கைக்குள்ளே இருக்குது, என்ன வணங்கும், இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன். உடனே ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதி துதி. அவன் ஓடினான். அல்லேலூயா. அதனால் அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலம் இச்சகமான வார்த்தைகளை கேட்டு அல்லேலூயா உங்களுடைய பிரதிஷ்டைகளை நீங்கள் விட்டு விலகாதீர்கள். அல்லேலூயா. இன்னும் கிட்டி ஆண்டவர்கிட்ட வரணும். அப்படி வரும்போது எந்த பலகீனமோ தொற்றுகளோ உங்களை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. நம்ம ஒரு செத்து போன தேவனை ஆராதிக்கவில்லை. அவர் ஜீவனோடு இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற பாவங்கள் நிமித்தம்தான் அநேக வியாதிகள் பிரச்சனைகள் தேசத்திலும் வருகிறது. அல்லேலூயா. அதனால் உணர்ந்து தேவ பிள்ளைகளே திடமனதோடு செயல்படுவோம். நமக்கு இந்த மாதத்திலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சபையார் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேசமே மகிழ்ந்து களிகூறு. தேவன் பெரிய காரியங்களை தேசத்துக்கும் செய்து விட்டார். கண்களை மூடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் திடங்கொள்ளுங்கள். நாங்கள் சோர்ந்து போன இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஐயா. எங்கள் உற்றார்கள் உறவினர்கள் எங்கள் தேசம் இப்படியான கொள்ளை நோயினை அழிந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் திடன் கொள்ளுங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தீரே. கோடான கோடி நன்றியையா. தொடர்ந்து எங்கள் தேசத்தை எங்கள் மக்களை ஆசீர்வதியும். எந்த கொள்ளை நோய்களும் மாறிக்கொண்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாரையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புவிடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளுங்கள்.